குறைந்தது 4 வருடமாக நம் தமிழ்நாடை ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கும் நம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்போது என்ன ஆயிருக்கிறது என்பதுதான் புரியவில்லை. ஏனென்றால் கல்வியை கலைக்கூடமாக மாற்றி அமைப்பதற்காக ஒரு திட்டமா இது? கலை படைத்தவர்கள் மீது கல்வியை திணிக்க வைத்து கல்விக்காக மக்களுக்கு புரிய வைக்க நீங்கள் தான் பேச வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களே. இது உங்களுக்கு நல்லது படுகிறதா அல்லது ஒரு விளம்பரத்துக்காக நீங்கள் செயல்படுத்துகிறதா என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள வரோம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கல்வி மீது கலைகளை முக்கியமாக உருவாக்கி கொடுப்பது இன்னைக்கு சினிமா அந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஆயிப்போச்சு. இன்னைக்கு நம்முடைய உயர் விஐபிகளும் பல முயற்சி செய்கின்ற எல்லாருக்குமே ஒரு சினிமா மீது ஒரு பைத்தியம் இருப்பது உண்மை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்படுகிறது. எப்படி இருந்தாலும் சினிமாவின் சில கலைக்கூடங்களில் நம்முடைய கல்விகளை திணிக்க கூடாது என்பதற்கான ஒரு ஐடியாவா நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுக்கு இல்லாம போய்விட்டது. இப்படி ஒரு கூட்டம் நீங்கள் கொட்டுவது அது எப்படி மக்கள் மத்தியில் ஒரு சரியான ஒரு விளக்கத்தை பதிலை கொடுக்க முடியும்? அப்படி பார்க்கையில் நீங்கள் ஒரு விளம்பரத்துக்காக பண்ணியிருக்கிறீர்கள் என்றுதானே சொல்வார்கள். இதை பார்க்கும்போது நீங்கள் மக்களுக்கு கூலி சீக்கணும், மக்கள் மத்தியில் அதை இடம் பிடிக்கணும், மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணுமானா அது கலை படைத்தவர்கள் சினிமா நடிகர்களும் சினிமா இயக்குநர்களால் மட்டும்தான் முடியும் என்று ஒரு தப்பு கணக்கு போட்டீர்களே, அதுதான் இந்த நாடகத்தின் விளக்கம் என்பதை கூறுகிறது. இதை பற்றி நீங்கள் செய்யும் போது கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாமா? யோசிச்சு இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது எதிர்கட்சிகள் உங்களை இப்போது சாட்டை அடி அடிப்பதற்காக காத்திருக்கும் சாட்டையர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களை சும்மா விடுவார்களா? கிளி என கிழிப்பார்களே. அப்படி கிழிப்பதற்கான ஒரு பங்கன் தான் இது. கலைக்காக வேண்டும், கல்விக்காக வேண்டும் நீங்கள் சேர்ப்பதற்கான சில முயற்சிகளை செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று இன்னைக்கு கலை படைத்த இயக்குநர்களும் சினிமா நடிகர்களை வைத்து பேசிவிட்டால் எல்லாம் சரியாக விடுமா? கலைக்காகவும் கல்விக்காக எத்தனையோ பகா ஜகான்கள் நம் நாட்டில் உயர் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து நீங்கள் முழக்கமிட்டிருக்கலாம். ஒருவேளை அவர்கள் முழக்கமிட்டிருந்தால் மக்கள் மத்தியில் ஒட்டாமலேயே போயிருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தின் பேராக மீண்டும் மீண்டும் நம் தமிழக அரசும் சரி எல்லாரும் சரி இன்றும் நம் சினிமாவை கல்வி மீது திணிப்பதற்கான ஒரு முயற்சியை தான் செய்து கொண்டு வருகிறது நிச்சயமாக கூறுகிறோம். இதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க கொண்டுதான் இந்த மாதிரி செய்கிறீர்கள் என்று ஒருபட்ட பேர்கள் புரியும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி புரிந்து விடாத அரசே, இப்படி நீங்கள் செய்துவிட்டால் உங்களை பார்த்து கொண்டிருக்கும், உங்களை வேடிக்கை பார்க்க வைக்கும் ஏதாவது கிடைக்காதா? அதாவது தமிழக அரசை ஏதாவது வைத்து உருட்டிவிடக் கூடாதா? ஏதாவது சொல்லியது நக்கல் பண்ணி பேசிவிடக் கூடாதா? ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இவர் கீழ்த்தர மட்டமாக போய்விடக் கூடாதா என்பதற்காக காத்திருக்கும் அத்தனை தலைவர்கள் மத்தியில் இப்பேற்பட்ட விஷயத்தை நீங்கள் கீழ்த்தரமாக செய்து கொண்டு போகும்போது உங்களை சும்மா விடுவார்களா? நிச்சயம் ஐயா உங்களை இதை வைத்தே உங்களை கீழ்த்தர மட்டத்தில் ஆக்குவார்கள். அப்படி இருந்தாலும் உங்களை கீழ்த்தர மட்டத்தில் ஆக்க முடியாத என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா மக்கள் எல்லாருமே அப்படி சிந்திக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுக்கு ஒரு அறிவுரை மட்டுமல்ல, ஒரு வலியுறுத்தலுக்காகத்தான் இந்த பேச்சை சொல்கிறேன். நீங்கள் செய்வது சரியாக இருக்கலாம், ஆனால் செய்த விதம் தவறாக மக்கள் மத்தியில் புரிய வைக்கிறது தான் இந்த கல்வி கலைக்குளமாக மாற்றப்படுகிறது என்பதை மக்களுக்கு புரிய வைத்திருக்கிறது. கல்வியை கல்வியாக பாருங்கள், கலையை கலையாக பாருங்கள். அப்போதுதான் கல்வி படைத்தவன் மேல் உயர முடியும், கலை படைத்தவன் சாதிக்க முடியும் என்பதற்கான அதை பாகுபாடு பற்றி பிரித்து பார்ப்பதுதான் நன்றி என்பதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.